யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 158வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு மகிழ்ச்சியோடு நன்றி கூறுகின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 157ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, வன்முறைக்கு விடை கொடுத்து எதனை வாழ்வாக்குவோம் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார். இதற்குரிய சரியான விடை அமைதியை வாழ்வாக்குவோம். இரண்டாவது கேள்வி, யாழ் மறைமாவட்டத்தில் எத்தனை மறைமாவட்ட குருக்கள் அண்மையில் திருநிலைப்படுத்தப்பட்டார்கள்? இதற்குரிய சரியான விடை 3 பேர். மூன்றாவது கேள்வி, மன்னார் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் ராயப்பு யோசப் ஆண்டகையின் 5ஆம் ஆண்டு நினைவு பேருரையை வழங்கியவர் யார்? இதற்குரிய சரியான விடை அரசியல் ஆய்வாளர் திரு நிலாந்தன். நான்காவது கேள்வி, மன்னார் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் ராயப்பு யோசப் ஆண்டகை நினைவு பேருரை என்ன தலைப்பில் வழங்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை தமிழ் அரசியல் மீது சிவில் அமைப்புகளின் தார்மீக தலையீடு. ஐந்தாவது கேள்வி, கிளிநொச்சி பல்லவராயன் கட்டு டொன்பொஸ்கோ மாணவர்கள் சேகரித்த தவக்கால உண்டியல் நிதியை எங்கே வழங்கினர்? இதற்குரிய சரியான விடை முழங்காவில் ஆதார வைத்தியசாலை சிறுவர் நோயாளர் பிரிவு மற்றும் பன்னேரி முதியோர் இல்லம். ஆறாவது கேள்வி, திருவுளச்சபை உறுப்பினர்களுக்கான உயிர்ப்பு விழா ஒன்றுகூடல் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை திருவுளச்சபை இலங்கை மாகாண முதல்வர் அருட்தந்தை கொட்வின் சனா. ஏழாவது கேள்வி, சில்லாலை புனித யாகப்பர் ஆலயத்தில் அமைக்கப்பட்ட அருளானந்தம் மண்டபத்தை திறந்து வைத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம். எட்டாவது கேள்வி, இளவாலை புனித யூதா ததேயு ஆலய பொன்விழா கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை டனிஸ்டன். ஒன்பதாவது கேள்வி, யாழ் மறைமாவட்ட அன்பிய ஆணைக்குழு கூட்டம் எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட அகவொளி குடும்பநல நிலையத்தில். பத்தாவது கேள்வி, தருமபுரம் பிரமந்தனாறு இறையிறக்க ஆண்டவர் திருத்தல திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்பு கொடுத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள். 11வது கேள்வி, உயிர்த்த ஆண்டவரை கண்ட தோமா தனது நம்பிக்கையை எவ்வாறு வெளிப்படுத்தினார்? இதற்குரிய சரியான விடை நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று கூறி. 12வது கேள்வி, இயேசு உயிர்த்த செய்தியை திருத்தூதர்களுக்கு கூறியவர் யார்? இதற்குரிய சரியான விடை மகதல மரியா. மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற போட்டியாளர்களை அறிய தருகின்றோம். ஆனா ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம், ஆனா ஜோயிலின் யாழ் புனித மரியன்னை பேராலயம். தொடர்ந்து 159ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, செயற்கை நுண்ணறிவு காலத்தில் எது எமக்கு அவசியம் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இரண்டாவது கேள்வி, அருட்தந்தை நிருபன் நிசானந்த் அவர்களால் அண்மையில் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன? மூன்றாவது கேள்வி, அக்கராயன் கோட்டை கட்டிய குளத்தில் நிறுவப்பட்ட புதிய ஆலயத்தின் பெயர் என்ன? நான்காவது கேள்வி, புலோப்பளை பங்கில் முன்னெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கான சிறப்பு கருத்தமர்வை தலைமை தாங்கி நடத்தியவர் யார்? ஐந்தாவது கேள்வி, யாழ் மறைக்கோட்ட இளையோருக்கான தொடர்பாடல் ஆண்டு தொடர்பான சிறப்பு கருத்தமர்வு என்ன மைய பொருளில் நடைபெற்றது? ஆறாவது கேள்வி, யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் இலங்கைக்கான திருத்தந்தையின் பிரதிநிதியை எங்கே சந்தித்தார்? ஏழாவது கேள்வி,
மன்னார் மறைமாவட்ட மரியாயின் சேனை ஆட்சியர்ஸ் விழா எங்கே நடைபெற்றது? 8வது கேள்வி, உடுவில் ஆர்க் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டியில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? 9வது கேள்வி, யாழ் மறைக்கோட்ட பொது நிலையினர் கழக கூட்டம் யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது? 10வது கேள்வி, தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு குருநகரில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட சிறப்பு திருப்பலி எங்கே நடைபெற்றது? 11வது கேள்வி, இயேசு விண்ணேற்படைந்த இடம் எது? 12வது கேள்வி, பூட்டிய அறைக்குள் இருந்த திருத்தூதர்களுக்கு உயிர்த்த இயேசு தோன்றிய போது எவ்வாறு வாழ்த்தினார்? மொத்தமாக 12 கேள்விகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள். மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.